ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம பாஸ்போர்ட் வந்து எதனால டார்க் ப்ளூ கலர்ல இருக்கு அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நான் சொல்றது உங்களுக்கு, டேய் பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும் அப்படின்னு இந்த ப்ளூ கலரை யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா அதுதான் இல்ல. இதுக்கு பின்னாடி கவர்மெண்ட் சீக்கிரட்டே இருக்கு. இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பொதுவா பாஸ்போர்ட்னா என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா நம்ம இந்தியாவில் 3 விதமான பாஸ்போர்ட் இருக்கு. டார்க் ப்ளூ, ஒயிட், மாரூன், ரெட். இந்த டார்க் ப்ளூ கலரை வந்து நம்மள மாதிரி சாதாரணமான பொதுமக்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஒயிட் கலர் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர் யூஸ் பண்ணுவாங்க. மாரூன் ரெட்டை வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸர்லயே உயர்ந்த ஆஃபீஸர் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ற டார்க் ப்ளூ கலர் பாஸ்போர்ட் பாத்தீங்கன்னா, இந்த ப்ளூ கலரை வச்சு இவங்க இந்தியா நாட்டை சேர்ந்த சாதாரண சிட்டிசன் தான் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்ட் தானா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. ஆனா கிளாரிபிகேஷனுக்காக மட்டும் இந்த ப்ளூ கலரை யூஸ் பண்ணல. இப்ப நீங்க வெளிநாட்டுக்கு அதிகமா டிராவல் பண்ணும்போது அந்த அளவுக்கு இந்த ப்ளூ கலர் வந்து வெளுத்து போகாது. நீங்க வச்சிருக்கிற பாஸ்போர்ட் ரியலா இல்ல ஃபேக்கா, அதுக்குள்ள இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்ட் தானா அப்படின்னு மிஷின்ல செக் பண்ணி பார்த்தாலும் கூட அந்த டார்க் ப்ளூ கலர் வந்து மறையாது. அதனாலதான் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த டார்க் ப்ளூ கலரை யூஸ் பண்ணிருக்காங்க. இது மாதிரி தான் எல்லா கண்ட்ரியுமே ஃபாலோ பண்றாங்க. ஆனா மோஸ்ட்லி எல்லா கண்ட்ரியுமே ஒரே கலரை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனா உலகத்திலே அதிகமா 4 கலர் தான் இருக்கு: ப்ளூ, ரெட், கிரீன், பிளாக். இந்த ப்ளூ கலரை நம்ம இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா யூஸ் பண்றாங்க. இப்படி ஒவ்வொரு நாடு ஒவ்வொரு கலரை ஃபாலோ பண்றாங்க. அவ்வளவுதான் கைஸ் இந்த வீடியோ. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ண பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.